Hello friends, welcome to Breezy Wavez. நான் உங்க தமிழ் பொண்ணு பிரியா. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பத்தி தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்றதா பார்க்க போறோம். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா ரைஸோட சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த சேனல்ல நான் ஆல்ரெடி பீஸா ரெசிபியும் நான் போட்டிருப்பேன். இந்த பீஸா ரெசிபி நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு நான் நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் கண்டிப்பா போய் பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க. அதே மாதிரிதான் இப்ப நான் பண்ண போற இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன், இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணி போட்டிருப்பாங்க. ஆனா இது நான் மோஸ்ட்லி வீட்ல ட்ரை பண்ற ரெசிபி. இதை நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. இப்போ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் அதோட இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்திரலாம். இப்போ இந்த சிக்கன் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு, அதாவது ஒரு 4 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் இப்ப செய்ய போறேன். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் இங்க வச்சிருக்கேன். அதை என்னென்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாத்தீங்கன்னா கடுகு எடுத்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் சோம்பு, இது ஒரு 1.5 டீஸ்பூன். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு மெயினா தேவையானது பள்ளிப்பாளையம் சிக்கனாலே இந்த காஞ்ச மிளகா தான். இது பாத்தீங்கன்னா நான் சின்ன சின்னதா கட் பண்ணி அதுல இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வச்சிருக்கேன். இது கம்ப்ளீட்டா நீங்க ரிமூவ் பண்ணணும்னு கிடையாது. ஜஸ்ட் 1-2 சீடு இருந்தா பரவாயில்ல. ஆனா இது சீடோட போட்டா ரொம்ப ஸ்பைசியா இருக்கும். அதனாலதான் சீடு எடுத்துட்டு நம்ம போடுறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு 30 to 40 ஒரு சில்லிஸ் இருக்கு இதுல. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயங்க. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். இது ஒரு 300 கிராம் இருக்கும் இந்த சின்ன வெங்காயம். இது பெருசா இருக்கனால நான் 1/2 கட் பண்ணி வச்சிருக்கேன். இதே குட்டியா இருந்துச்சுன்னா நீங்க அப்படியே முழுசாவே போட்டுடலாம். அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, அதே மாதிரி கொத்தமல்லி. இது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல ஜிஞ்சர், கார்லிக், கிரீன் சில்லி, மஞ்சத்தூள், இது 4த்தையும் போட்டு தண்ணி இல்லாம கொரன்னு இது மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்க அரைச்சிக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா சால்ட்டு, அப்புறம் இந்த ரெட் சில்லி தேவைப்படாது. இது நான் ஆப்ஷனலா நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா நான் வச்சிருக்க இந்த ரெட் சில்லிக்கு அந்த அளவு கலர் கொடுக்காது. ஸோ கலர் தேவைக்கேற்பதான் இந்த ரெட் சில்லி நான் வச்சிருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். அதே மாதிரி கடைசியா தேவைப்படுறது இந்த தேங்காய் எண்ணெயும் இந்த கோகோனட்டும். இது எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு கடைசியில சொல்றேன். இது தாளிச்சு கொட்டுறதுக்கு தான். அதுக்கப்புறம் எண்ணெய். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிக்கன் நான் ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மஞ்சத்தூள், உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். நான் போன்லெஸ்ஸா எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க போன் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு நான் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன்னா, மஞ்சத்தூள்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சேன். அந்த ரா ஸ்மெல்லாம் போயிடும். உப்பெல்லாம் போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த சிக்கன்ல போய் அந்த சால்ட், அந்த டேஸ்ட்லாம் அது இறங்கியிருக்கும். அதனால ஒரு 1/2 hour பிஃபோரே நான் இதை நல்லா வாஷ் பண்ணி இந்த மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். பேன் சூடானதும் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதும் இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஆட் பண்ணதும் அடுத்தது ரெட் சில்லி. இது போடும் போது ஆயில் ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப சூடாக இருந்தால் சீக்கிரமா கருகிடும். இப்போ டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால ஆயில் ஒரு மைல்ட் சூடில் இருக்கும் போதே போட்டுருங்க. இப்போ நான் மைல்டாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா கருகிடுச்சுன்னா அது சில்லியும் கருப்பாயிடும். அப்புறம் டேஸ்ட்டும் அந்த டேஸ்ட் நல்ல டேஸ்ட் கொடுக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கலாம். அடுத்தது சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பள்ளிப்பாளையம் சிக்கனாலே இது ரெண்டும் தான் ஃபேமஸ். அதுல முக்கியமான தேவையானது ரெட் சில்லியும் இந்த சின்ன வெங்காயம் தாங்க. இதெல்லாம் நல்லா போட்டு இன்னும் அதிகமா போட்டா கூட இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். இது லைட்டா இந்த சின்ன வெங்காயம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அப்பதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கலாம்.
இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா வந்து குயிக்காகவே செஞ்சிடலாம். சிக்கன்லாம் வந்து சீக்கிரம் வெந்துடும். இப்போ நான் வேறு போன்லெஸ் வேறு எடுத்திருக்கேன், அதனால் வந்து நல்லாவே வெந்துடும். நான் எதுக்கு போன்லெஸ்ல செய்கிறேன்னா பசங்கள்லாம் வந்து ஈஸியாக சாப்பிட்றதுக்கு தான். ஏன்னா அவங்க போன் இருந்தால் அந்த அளவுக்கு வந்து சாப்பிட முடியல. ஸோ அதனால தான் நான் போன்லெஸ் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போனில் கூட செஞ்சுக்கலாம். ஆல்ரெடி வந்து நான் சிக்கனில் வந்து சால்ட் போட்டிருக்கேன். இப்போ வந்து இது வெங்காயம்லாம் சீக்கிரம் வதக்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ணணும்னா சீக்கிரம் வந்து வெங்காயம்லாம் வந்து வதங்கிடும். ஸோ அதனால லைட்டாக நான் வந்து சால்ட் சேர்த்துருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் வந்து வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஆனியன் கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வந்து வெந்ததும் இதில் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. இதில் வந்து ஜிஞ்சர், கார்லிக், சில்லி, க்ரீன் சில்லி, அப்புறம் வந்து டர்மரிக் சேர்த்துருக்கேன். இது வந்து மிக்சியில் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது போடுறதுனால வந்து தனியாக நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட வேணாம். ஆல்ரெடி வந்து நம்ம சிக்கனில் வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால் தேவையில்லை, இது ஆட் பண்ணாலே போதும். இது வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கினா போதும், அந்த ஜிஞ்சர் கார்லிக்கோட ரா ஸ்மெல். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. அதெல்லாம் போட்டதெல்லாம் மசாலாலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் இது வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன்னு. ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது நான் வந்து ஒரு 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. இதில் ஆல்ரெடி சால்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயும். ஆக்சுவலாக இந்த ரெட் சில்லிலே வந்து கலர் கொடுக்கும் சிக்கனு. இல்லை மோஸ்ட்லி வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ண மாட்டாங்க, ஆனால் நான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்க இந்த ரெட் சில்லி வந்து அந்தளவுக்கு கலர் கொடுக்க மாட்டுது. ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்த ரெட் சில்லி வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து வச்சுருக்க ரெட் சில்லி வந்து கலர் கொடுக்குறதுனா நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு 1 to 2 டீஸ்பூன் வந்து நான் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இப்போ பாருங்கள், நான் வந்து சிக்கன்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து ஒரு செமி கிரேவியாக தான் பண்ண போகிறேன். அதாவது ரொம்ப கிரேவியும் இல்லை, ரொம்ப ட்ரையாக இல்லை, ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா இது ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா நீங்கள் வந்து ட்ரையாக கூட வந்து பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் நான் வந்து தண்ணி வந்து ரொம்ப விட மாட்டேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி சிக்கன்லேயே வந்து தண்ணி இருக்கும். ஸோ அதனால் வந்து வெறும் இந்த மிக்சர் மட்டும் தான் ஆட் பண்ணேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த மிக்சியில் கிரைண்ட் பண்ண வச்ச அந்த மசாலாவோட வாட்டர் தான். அதில் கடைசியில் கொஞ்சம் இருந்தனால அதை வாஷ் பண்ணி மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நான் லைட்டாக கொஞ்சம் விடுவேன், தவிர எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் விட மாட்டேன். இது நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை வேகும் போது திறந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் இருக்கும். ஸோ சிக்கன்லேயே தண்ணி இருக்குன்னா ரொம்ப தண்ணி தேவைப்படாது. இது லைட்டாக கொஞ்சம் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாமே போட்டாச்சு. ஸோ வந்து இப்போ வந்து இனிமேல் இது வேகிறது தான். இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் இருக்கும் வேகிறதுக்கு. அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஏன்னா வந்து இது போன்லெஸ் தான், அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ வந்து நான் இதை லிட்டை வச்சு கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு அது வேகட்டும். அது வெந்ததுக்கப்புறம் அது எப்படி வந்துச்சுன்னு நான் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், சிக்கன் வெந்துட்டுருக்கு சைடில். ஸோ அதுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து தாளிச்சிடலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இந்த கோகோனட் ஆயில் எடுத்துருக்கேன். இது வந்து இந்த கிளைமேட்னால வந்து இது அப்படியே கட்டி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு பேனில் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஆயில் வந்து கொஞ்சம் லைட்டாக சூடானதும் இந்த தேங்காய் வந்து அதில் போட்டு லைட் கோல்டன் ப்ரௌனில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து எதுக்குன்னா வந்து கடைசியில் சிக்கன்லாம் வெந்து ஆன பிறகு நம்ம கடைசியில் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா இதோட நல்லா இருக்கும். அந்த ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த தேங்காயோட சாப்பிடும் போது. ஸோ அதனால தான் இதை ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் சூடாயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த கோகோனட் பைட்ஸில் சேர்த்துக்கலாம். இது வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் எங்கள் வீட்டு கிச்சனில் யார் இருக்கான்னு பாருங்கள். நார்மலாக வெஜிடேரியன் பண்ணாலே அவன் வந்துடுவான். இப்போ வந்து நான் நான்வெஜ் பண்ணுறதுனால ஸ்மெல் தாங்க முடியாமல் வந்துட்டான். இங்கேயே தான் இருக்கான் நாங்கள் ஆரம்பித்ததுலேருந்து. இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னா லைட்டாக வதங்கிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் ஆகணும்.
சிக்கன் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. இப்போ பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. நான் லைட்டாக தான் தண்ணி ஊற்றிருந்தேன். இப்போ பாருங்க அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வந்தனால நிறைய தண்ணி இருக்குது. ஸோ இதுலேயே வந்து இந்த சிக்கன் வந்து வெந்துடும். இன்னொரு 10 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் ஆனால் வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி காரம் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 80% ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு 20% தான். இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் ரெடி ஆகிடும். இது ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோகோனட் பாருங்கள் ஆல்ரெடி வந்து கோல்டன் ப்ரௌனில் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்து அப்படியே வந்து அதில் கொட்டிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கடைசியாக தூவிட்டு இறக்கிட்டோம்னா முடிஞ்சுது. இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன அந்த கன்சிஸ்டன்சிலேயே வந்துருச்சு கிரேவி. ஏன்னா இந்த மாதிரி இப்படி இருந்தால் தான் வந்துட்டு ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சா போதும், ரெடி ஆகிடும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நான் அந்த தேங்காவை ஆட் பண்ணுறேன். இது கோகோனட் ஆயிலில் வதக்கிறதுனால அந்த கோகோனட் ஸ்மெல் நல்லாயிருக்கும் அந்த சிக்கனில். ஸோ இதையும் ஃபுல்லாக அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்றலாம். சிக்கனோட அந்த கோகோனட்டையும் சேர்த்து சாப்பிடும் போது வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த கோகோனட் அந்த க்ரன்ச்சி அந்த இதெல்லாம் வந்து சாப்பிடும் போது தான் நல்லா டேஸ்ட் தெரியும். கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு பள்ளிப்பாளையம் சிக்கன். இப்போ பாருங்க பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் இது இந்த ஸ்மெல் பார்த்த உடனே எங்கள் சிம்மா வந்து வந்துட்டு அப்படியே வந்து கேட்டுகிட்டே இருக்கான். இப்போ வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா வெந்திருக்குங்க. கரெக்டாக இருக்குது அந்த காரம் எல்லாமே. இன்னும் இது ரைஸோட சாப்பிடும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். நார்மலாக வந்து வீக்கெண்டில் சண்டே ஆனாலே நான்வெஜ் தான் முக்கால்வாசி எல்லார் வீட்டில் பண்ணுவீங்க. நார்மலாக சிக்கன் கிரேவி நிறைய பிரியாணி இந்த மாதிரிலாம் ஃபிஷ்ஷு ப்ரான் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த சிம்பிள் தான், வெறும் ரைஸு இது மட்டும் இருந்தாலே போதும் சாப்பிட்றதுக்கு, வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியில் நான் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Priya. Bye bye.